வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கன்சல்ட்டிங்காக கால் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம அவங்ககிட்ட பேசும்போது அவங்க ஆன்லைனில், யூடியூப்பில், கூகுளில் நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. எது பெஸ்ட்டான கம்பெனி, எது பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படிங்கிறது. இப்படி ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் நம்ம இந்த வீடியோவில் பெஸ்ட்டான கம்பெனி எது அப்படிங்கிறத பார்க்குறது இல்லாமல் எது ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எப்படி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு டேட்டா வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவர்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த டேட்டா வந்து நம்ம வந்துட்டு ஐஆர்டிஏ ஹேண்ட் புக்லேருந்து எடுக்கிறோம். இது வந்து நம்பர் ஆஃப் பாலிசிஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவர்ட். ஏன்னா ஃப்ளோட்டரில் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் கம்பெனி வைஸ் மொத்தமாக எத்தனை பேரை வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கம்பெனி வைஸ் டேட்டா. அண்ட் ஆல்சோ கவுன்சில் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு டேட்டா வந்து எவ்ரி இயர் கொடுப்பாங்க. நமக்கு லேட்டஸ்ட் வந்து 2023-24 டேட்டா இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவர்டுமே 2023-24 டேட்டா தான், அதுதான் லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் 2023-24 எவ்ரி இண்டிவிஜுவல் கம்பெனி வைஸ் அந்த டேட்டாவும் எடுக்கிறோம். எடுத்து 1,00,000 நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு பார்த்து எந்த கம்பெனியில் வந்துட்டு அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஜென்ரலான ஒரு பப்ளிக் வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான ஒரு சர்வீஸ் டெலிவரி பண்ணலைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பொருளாதார சிக்கல் இருக்கும் அண்ட் ஆல்சோ நாலேஜ் இஷ்யூ இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைமை அண்ட் ஆல்சோ அஃபோர்ட் பண்ண முடியவங்க தான் இந்த அம்பட்ஸ்மேன் எல்லாம் போயிட்டு வாதாடி ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அதிகமான வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ரேஷியோவை படி எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒஸ்ட்டாக அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகலாம். அண்ட் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கன்செப்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு சார்ட் பார்க்குறீங்களே, இதில் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை 2 கேட்டகரியாக பிரிச்சுருக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இந்த ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும்தான் செல் பண்ணுவாங்க. அண்ட் ஜெனரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட ஜெனரலான மோட்டார் இன்சூரன்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க. பட் நம்ம டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்டாக சரி, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவர்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்ட் அலோனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட்டா தான் இருக்குது. அண்ட் ஜெனரல் ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸோட டேட்டா மட்டும்தான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கோம். போத் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்ட் அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவர்டு. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்க்கலாம். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஓவராலாக வந்து 2,09,51,000 பர்சன்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்ட் நம்பர் வந்து 13,308. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. அவங்களோட பெர் லேக் ஆவரேஜ் வந்து 63.51. ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து இது கிளியராக தெரியுது. ரெண்டாவதாக வந்து நிவா புப்பா இருக்கிறாங்க. அவங்க ஓவரால் பர்சன்ஸ் கவர்டு வந்து 1,39,84,000 அண்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் வந்து 2,511. அவங்களோட ஆவரேஜ் வந்து 17.95. மூணாவதாக கேர் ஹெல்த் இருக்கிறாங்க. அவரோட நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவர்டு வந்து 2,21,47,000 அண்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் வந்து 3,419. அவங்களோட பெர் லேக் ஆவரேஜ் வந்து 15.43. நாலாவது ஆதித்யா பிர்லா. அவங்களோட ஓவரால் பர்சன்ஸ் கவர் வந்து 1,24,53,000 அண்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் வந்து 1,415. பெர் லேக் ஆவரேஜ் வந்து 11.36. அஞ்சாவதாக மணிபால் சிக்னா இருக்காங்க. அவங்களோட ஓவரால் பர்சன்ஸ் கவர்டு வந்து 2,53,09,000 பர்சன்ஸ் அவங்க கவர் பண்ணுறாங்க. அண்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்ட் வந்து 678. அவங்களோட பெர் லேக் ஆவரேஜ் வந்து 2.67. ஸோ ஸ்டாண்ட் அலோன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டாக ஸ்டார் ஹெல்த் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரெண்டாவது நிவா புப்பா, மூணாவது கேர் அண்ட் நாலாவது ஆதித்யா பிர்லா, அஞ்சாவது வந்து மணிபால் சிக்னா. இப்போ மணிபால் சிக்னா வந்து அண்ட் ஆதித்யா பிர்லா வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஜெனரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டாடா ஏஜ் வந்து ஒஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவ்லி. அவங்க வந்து ஓவரால் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவர்டு வந்து 80,21,000 அண்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் வந்து 78.
788. பெர் லேக் ஆவரேஜ் வந்து 9.82. அண்ட் ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஜெனரல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவர்டு 1,40,47,000 அண்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் வந்து 1,216 அண்ட் பெர் லேக் ஆவரேஜ் வந்து 8.65 ரெண்டாவதாக இருக்குது. மூணாவது ரிலையன்ஸு, அவங்க வந்து 71,24,000 பர்சன்ட் கவர் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து 520. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் பெர் லேக் பர்சன்ஸ் கவர்டு வந்து 7.29 இருக்குது, அது மூணாவதாகவும். எஸ்பிஐ ஜெனரல் வந்து நாலாவது, பட் அவங்களோட நம்பர் ஆஃப் பாலிசிஸ் கம்மி தான், 56,77,000 அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்சோ 293, 5.16 வந்துட்டு பெர் லேக் ஆவரேஜ் வருது. அண்ட் ஐசிஐசி லம்பார்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கவர்டுமே அதிகமாக வச்சுருக்காங்க. 2,90,56,000 பாலிசிஸ் வந்து இவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்சன்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2023-24 டேட்டா படி ஒன்லி 914. ஸோ அவங்களோட பெர் லேக் ஆவரேஜ் வந்து 3.14 தான். ஸோ ஐசிஐசி லம்பார்டு வந்து அவங்க ஈவன் தோ அவங்களுக்கு அதிகமான ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இருந்தால் கூடயும் அவங்களோட கம்ப்ளைண்ட் வால்யூம் அப்படிங்கிறது எவ்வளோ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுதோ அது வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ், அவங்க வந்து ஓவராலாக வந்து 3,17,84,000 நம்பர் ஆஃப் பர்சன்ஸை வந்து கவர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்ட் ஃபார் 2023-24 டேட்டா வந்து ஒன்லி 511. அவங்க வந்து 1.6 பெர் லேக் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ பஜாஜ் அலையன்ஸும் ஐசிஐசி லம்பார்டும் இன் ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் நம்ம இங்கே ஓவராலாக இந்த கம்ப்ளைண்ட் வால்யூமை வச்சு பார்க்கும்போது ஒரு 10க்கு கீழே இருந்தாலே ஒரு டீசெண்டான கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆதித்யா பிர்லா 11.36, மணிபால் சிக்னா, டாடா ஏஜி, ஹெச்டிஎஃப்சி எர்கோ, ரிலையன்ஸ், எஸ்பிஐ, ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் பட் ஒஸ்ட்டாக பார்க்குறது இந்த 15, 17, கண்டிப்பாக இந்த 63. ஸோ ஸ்டார் ஹெல்த், நிபா புப்பா கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டேட்டாவை நீங்கள் மனசில் வச்சு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கஸ்டமருக்கு சர்வீஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மெட்ரிக்ஸ். ஸோ இதை மனசில் வச்சு நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.